ஹலோ மக்களே. ஸோ இன்றைக்கி இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டை வந்துட்டு நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கோல்டுனாலே வந்துட்டு பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் பிடிக்கும். பெண்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதிகமாக பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆண்கள் வந்துட்டு பிரேஸ்லெட்டு, செயின் இதெல்லாமே போடுவாங்க. ஆனால் நம்ம வாங்கின அன்றைக்கு நம்ம போட போது ஒரு நல்ல ஒரு பிரைட்டாக ஒரு பொலிவாக இருக்கும். ஆனால் போட 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 அப்படியே வந்துட்டு அது டல் ஆகிடும். அது டல் ஆகாமல் இருக்க நம்ம வாங்கின அன்றைக்கி எப்படி புதுசாக இருந்ததோ அதே மாதிரி நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வந்துட்டு டூத் பேஸ்ட் இருக்கும் இல்லையா? அந்த டூத் பேஸ்ட் வச்சு நம்மக்கிட்ட இருக்கிற நகை, எந்த நகை வந்துட்டு கொஞ்சம் டல்லாக இருக்குது, அழுக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சட்டிலான ஒரு வார்ம் வாட்டர் எடுத்து அதில் கொஞ்சம் சோப்பு, பேஸ்ட்டு அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் லிக்விடும் அதில் போட்டு ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சம் நகையும் போட்டு ஊற வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அதாவது அதுக்கு மேலே போகக்கூடாது. கரெக்டாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் போட்டு ஊற வச்சுட்டு அதை எடுத்து ஒரு நல்ல சுத்தமான கிளாத்தில் நல்லா தொடச்சிட்டு அப்புறம் எங்கே நல்லா காற்று, ஃப்ரெஷ்ஷான காற்று வருமோ அங்கே வச்சு ட்ரை பண்ணிவிடுங்க. சில பேர் வந்துட்டு அதை வாஷ் பண்ணுறேங்கிற பேரில் ரொம்ப சூடான தண்ணியில் இல்லைனா ரொம்ப சில்லான தண்ணியில் வந்து போட்டு ஊற வச்சுருவாங்க. அது மட்டும் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நகை வந்துட்டு வீணாயிடும். அண்ட் நிறைய பேர்கிட்ட வந்துட்டு கோல்டுலேயே ஸ்டோன்ஸ் வச்ச கோல்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரஷ்ஷால் நல்லா அழுத்தி தேய்க்கிறதோ இல்லைனா வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டோன்னு வைங்களேன், அந்த கோல்டில் இருக்க அந்த ஸ்டோன்ஸில் இருக்கிற அந்த பளபளப்பு வந்து போயிடும். ஸோ ப்ரஷ்ஷால் நல்லா அழுத்தி தேய்க்கிறதோ இல்லைனா வந்துட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. மெயினாக வந்துட்டு ஸ்டோன்ஸ் வச்ச கோல்டுக்கு. இந்த டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பிரைட்னஸ், வாங்கினப்போ இருந்த பிரைட்னஸ் வந்துட்டு திருப்பி உங்களுக்கு கிடச்சிருக்கான்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.